கிறிஸ்துவை மூலைக்கல்லாகவும், திருத்தூதர்களை அடிக்கல்லாகவும், விசுவாசிகளை கட்டிடக்கல்லாகவும் கொண்டு அமைந்ததுதான் நமது தாய் திருச்சபை. இயேசுவை பிடிக்க வந்தபோது சீடர்கள் அனைவரும் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். ஆனால் அதே சீடர்கள் தூய ஆவியால் நிரப்பப்பட்ட போது தங்கள் அழைத்தலின் அர்த்தத்தை உணர்ந்தனர். தங்களின் கடமைகளை உணர்ந்தார்கள். கிறிஸ்துவுக்காக சாகவும் துணிந்தார்கள். மறைசாட்சிகளாய் மரித்தார்கள். இத்தகைய மாற்றம் நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இன்றைய திருப்பலியில் இணைந்திடுவோம். நாம் அனைவரும் தவறாக புரிந்திருப்பது, ஊழியர்கள் என்றால் குருக்களும் சகோதரிகளும் துறவரத்தாரும் மட்டுமே. ஆனால் திருமுழுக்கு வாங்கிய கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் அனுப்பப்பட்டவர்களே. உயிர்த்த ஆண்டவர் தான் சந்தித்த ஒவ்வொருவரையும் அனுப்புகிறார். கிறிஸ்து இம்மண்ணுலகிற்கு வந்தபோது கொண்டு வந்த முதல் கொடை அமைதி. கிறிஸ்து விண்ணகம் சென்றபோது வழங்கிய இறுதி கொடையும் அமைதியே. கிறிஸ்துவின் அமைதியின் தூதுவராக வாழ ஒவ்வொரு திருப்பலியிலும் சிறப்பு அழைப்பு தருகின்றார் இறைமகன் இயேசு. இதனை ஏற்று இறை அரசை அறிவிக்க இத்திருப்பலியில் இணைந்து செயல்படுவோம் வாரீர். தந்தை மகன் தூயாமையின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமையின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய திருப்பலியானது தனது பிறந்தநாள் விழாவை கொண்டாடி ஆண்டவுக்கு நன்றி செலுத்துகிற சீஸ் தங்கும் என்பவருக்காக நன்றி கொடுப்போம். இவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் நீண்ட ஆயிலும் தர வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ஜான் செல்வகுமார் குடும்பத்தினர், மரியராஜன் ரஞ்சித மேரி குடும்பத்தினர், ஆலன் ஃபெலிக்ஸ் சுகம் கிடைத்ததற்காகவும், சேவியரா ஜேம்ஸ் ராணி குடும்பத்தினர் நல்வழி ஒப்புக் கொடுக்கிறார். அத்தனை குடும்ப இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக இவளை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் இவளுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம்.
மேலும் திருப்பலியானது குமரேசன் அவர் விரைவிலே கண் பார்வை பெற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காகவும் நாம் ஜெபித்து பலியேற்றுக் கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகில் வாழ்ந்து மரித்து போன ரவி என்பவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அவருக்கு ஆண்டவர் நித்திய இலைப்பாற்றை நல்க வேண்டும் என்று மன்றார். இன்று தாயாம் திரு அவை பொது காலத்தினுடைய 14வது ஞாயிறை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது. ஆண்டவர் இயேசு சீடர்களை அனுப்புகிறார், நற்செய்தி அறிவிப்பதற்காக, அவருடைய இறையாட்சி கனவை நனவாக்குவதற்காக. இன்று அருமையான அந்த முன்னுரை கேட்டது போல, யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு மாதிரி சாமியான சிஸ்டம் மட்டும் அனுப்புங்க அப்படி இல்லை, மாறாக இங்கே இருக்கிற நாம் ஒவ்வொருவரை திருமுழுக்கு பெற்ற அனைவருமே நற்செய்தியினுடைய தூதுவர்கள். சில நேரங்களில் பல நேரங்களில் நம்முடைய வாழ்வில் கண்களை மூடுவோம். இந்த நற்செய்தி எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற நற்செய்தியை நானும் விசுவாசிக்கிறதில்லை, அடுத்தனையும் எடுத்து செல்ல மறந்த தருணங்களுக்காக மனவருந்தி இப்போது பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கேற்போம். அனைவரும் அமருவோம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. இக்காலங்களில் தேவ அழைத்தல் குறைந்து விட்டது. நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை கற்றுக் கொடுக்காமலும், மறைக்கல்வி வகுப்புகளுக்கு ஒழுங்காக அனுப்பி வைக்காமலும், திருச்சபையில் உள்ள மறை உண்மைகளையும் கட்டுப்பாடுகளையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்க்காமல் இருந்த தருணங்களுக்காகவும் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. எங்களுடைய குடும்பங்களில் ஆளுக்கொரு வண்டி, ஆளுக்கொரு அலைபேசி வைத்துள்ளோம். ஆனால் திருவிவிலியம் மட்டும் குடும்பத்திற்கு ஒன்று என வைத்துள்ளோம். உம்முடைய உயிருள்ள வார்த்தையை வாசிக்க கூட நேரமில்லை என்று சொல்லி உலகளாவிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த பாவ சேற்றிலே மூழ்கி கிடக்கின்ற தருணங்களுக்காக எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். நேரமாவது என்னுடன் விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? திருப்பலியின் மேன்மையை உணராமலும், குடும்ப ஜபங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமலும், ஜபமாலையின் மகிமையை மதிக்காமலும், உம்மை மறந்து உம்மோடு ஒன்றித்திருக்காமல் வாழ்ந்த தருணங்களுக்காய் எங்களை மன்னியும் இறைவா, மன்னியும். எல்லாமல்ல இறைவன் நமது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே.
செம்மையே தந்தையின் சென்றாக இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீவன் மீது இறங்குவீர் உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சி விட்ட உலகையும் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைதனத்திலிருந்து நீ விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. ஓடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். வாசகம் முன்னுரை. நாடு கடத்தப்பட்ட மக்கள் மீண்டும் எருசலேமுக்கு திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டுவதாக அமைகின்றது. கடவுள் இஸ்ரேல் மீது தனிப்பட்ட அன்பையும் அக்கறையும் கொண்டுள்ளார் என்பதை எசேயா வாயிலாக ஆண்டவர் வெளிப்படுத்துவதை இன்றைய முதல் வாசகம் விரிவிக்கின்றது. கடவுளின் அன்பு தாய் அன்பை போன்றது, அந்த அன்பில் நிலைத்து இன்புறுங்கள் என்றும் வலியுறுத்தும் எசேயாவின் வார்த்தைகளை நம் மனங்களில் இருத்தி சிந்திப்போம். முதல் வாசகம் இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10-14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பியாலும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆட்பறியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோடச் செய்வேன், பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வரச் செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அனைத்தும் சுமைக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள், இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே ஆண்டவரே என்றும் போற்றி ஆர்ப்பரியுங்கள், என்றும் போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரே என்றும் போற்றி ஆர்ப்பரியுங்கள், என்றும் போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள்.
வாசகத்தின் தூய பவுல் பணம், பதவி, பகட்டு போன்ற உலக ஆடம்பர வலைகளின் சிக்கி கிறிஸ்துவ அடிப்படையை மறைந்திருந்த கலாத்திய மக்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை மீது கொள்ளும் நம்பிக்கையே அடிப்படை, மற்ற வெளி ஆடம்பரங்கள் அவசியமில்லை என்பதை நினைவூட்டுகிறார். கிறிஸ்துவின் சிலுவையே உண்மையான சீடரின் பெருமை. தூய ஆவியின் புது படைப்பாக, புதிய மனிதர்களாக தன்னை போல இயேசுவின் அடிமையாக மாறி நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுக்கும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 14 18 முடிய. சகோதர சகோதரிகளே, நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலக பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே. புதிய படைப்பாவதே இன்றியமையாதது. இந்த கொள்கையை பின்பற்றுவோருக்கு கடவுள் மக்களாகிய இஸ்ரேலருக்கும் அமைதியும் இரக்கமும் உரித்ததாகுக. இனிமேல் எவரும் எனக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம். ஏனெனில் என் உடலில் உள்ள தழும்புகள் நான் இயேசுவுக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தின செய்தியிருந்து வாசகம். லூக்கான செய்தி அத்தியாயம் 10 இறை திரு வசனங்கள் 1 12 மற்றும் 17 20 முடிய. இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகு என முதலில் கூறுங்கள். அமைதி விரும்புவோர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறி அமைதி அவரிடம் வந்து தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பி வந்துவிடும். அவ்விடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே.
விடுவிடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றி இருப்போரை குணமாக்கி இறை ஆட்சி அவரை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியே உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம், ஆயினும் இறை ஆட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரில் பெறும் தண்டனையை விட கடினமானதாக இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். பின்ன 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபடுகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீ ஆவிகள் உங்களுக்கு அடிபடுகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி மகிழுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். 19வது நூற்றாண்டிலே நடந்த நிகழ்வு. ஜார்ஜ் வாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தவர். சிறுபிள்ளையில அவருக்கு இளம்பிள்ளை வாதத்தினால் ஒரு கால் அவருக்கு இல்லை. ஆனால் ஒரு சிறந்த ஆசிரியராக அந்த ஸ்காட்லாண்டில் நான் சொல்கிற அந்த 19வது 1865களில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த ஊருக்கு ஜேம்ஸ் வாட்சன் டெய்லர் அப்படி என்ற ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாளர் வருகிறார். இவர் யார் என்றால், இவர் சீனாவிலே, நான் சொல்ல இதெல்லாம் 19வது நூற்றாண்டு, அந்த காலத்திலே சீனாவிலே சென்று நற்செய்தி அறிவித்தவர். இந்த ஜார்ஜ் வாட் செல்கிற அந்த ஆலயத்திற்கு அன்று நான் சொன்ன இந்த ஜேம்ஸ் வாட்சன் டெய்லர் நற்செய்தியை மறைவுரை ஆற்றுவதற்காக போகிறார். அவை மறைவுரை ஆற்றி முடித்துவிட்டு சொல்கிறார், சீனாவிலே பணி செய்ய நீங்கள் வேலை வாய்ப்பில் துபாயில் கூப்பிட்றாங்க, போயிடாதீங்க. அவர் சொல்கிறார், சீனாவிலே நற்செய்தி பணி அறிவிக்க உங்களில் எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு கேட்குறார். உங்களை மாதிரி யாருமே கை தூக்கல. ஆனால் அங்கே பின்னாடி உட்கார்ந்து கொண்டு இந்த ஜார்ஜ் வாட் என்பவர் கை தூக்கி, நான் நற்செய்தி அறிவிக்க சீனாவுக்கு போகிறேன் அப்படின்னார். இங்கே நின்று பேசி கொண்டிருந்த அந்த டெய்லர் வாட்சன் டெய்லர் அவர் பார்த்து சொல்கிறார், உங்களுக்கே ஒரு கால் இல்லையே, நீங்கள் எப்படி போய் நற்செய்தி அறிவிப்ப, அதுவும் சீனாவில் போய் இங்கே பக்கத்து தெருக்கு போகிறதுக்கே நம்மளால முடியாது, நீங்கள் எப்படி போய் நற்செய்தி அறிவிப்பீங்க அப்படின்னு கேட்டாராம். அப்போது அந்த ஜார்ஜ் வாட் சொன்னாராம், 2 கால்கள் வைத்திருக்கிற இவர்கள் யாருமே முன்வராத போது, 2 கால்கள் வைத்திருக்கிற நீங்கள் எல்லாம், நம்ம எல்லாம் என்ன கூட சேர்த்துக்கலாம், 2 கால்கள் வைத்திருக்கிற இவர்களே நற்செய்தி அறிவிக்க முன் வராத போது, 1 கால் வைத்திருக்கிற நான் நற்செய்தி அறிவிக்கிற தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே இந்த நம்முடைய வாட்சன் டெய்லர் அப்படியே மிகுந்த மகிழ்ச்சி போய் நேராக போய் அவரை கட்டி பிடிச்சிட்டார். மகிழ்ந்து களி கூறுகிறார். அவருக்கு ஒரு செயற்கை காலை வாங்கி கொடுக்கிறார். அவரை சீனாவுக்கு அனுப்புகிறார். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கட்டுக்கதையெல்லாம் இல்லை, நடந்த நிகழ்வுகள் தான். 26 ஆண்டுகள் நான் சொன்ன இந்த ஒரு கால் ஜார்ஜ் வாட் அவர்கள் சீனாவிலே சென்று இயேசுடைய நற்செய்தி அறிவித்து பலாயிரக்கணக்கான மக்களை இயேசுவை அறிந்து கொள்வதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தூதுவராக, நற்செய்தி தூதுவராக மாறியதாக ஒரு நிகழ்வை நான் வாசித்தேன். இயேசு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரி, நம்ம கேட்ட இன்றைய ரொம்ப அழகான ஒரு வாசகம் இன்னைக்கு இயேசு தன்னுடைய சீடர்களை பணி செய்ய அனுப்புகிறார். அவர் பணி செய்தார், ஆனால் இன்னைக்கு அவர் என்ன பண்றார், சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். மொத்தம் எத்தனை திருத்தூதர், எத்தனை பேர் மொத்தம்? 22 திருத்தூதர்கள். ஐயோ, திருத்தூதர்கள் 12, சீடர்கள் 12, சீடர்கள் 72. ஓகே, நீங்க பாருங்க, இன்னைக்கு முதல் வசனமே இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகிருந்த எல்லா ஊர்களுக்கும்
இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். இது 72 பேர் யார்? அப்படி ஒரு சிந்தனையை கூட நான் இப்படி யோசிச்சு கொண்டிருந்தேன். இயேசு 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார். நீங்கள் ரொம்ப ஆழமாக போனீங்க வெளியே அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12 பேரை கலிலேயா பகுதி அவரே அனுப்புவார். நிறைய லூக்காளர் செய்தி மத்திய சொல்வார். அவரையும் அனுப்பி அவங்கள கலிலேயா பகுதியில் பணியாற்ற செய்கிறார். ஆனால் இந்த 72 பேரை என்ன பண்ணாரா, யூதேயாவுடைய பகுதிகள், இப்போ இந்த சின்ன வச்சு இப்போ சென்னையில் மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டு, இந்த பக்கம் திருவண்ணாமலை, அல்லது அந்த பக்கம் போங்க, அப்படியே போயிட்டு சவுத்து பாடலாம் போங்க, திருச்சி, திண்டுக்கல், மதுரை, அப்படி என்று இந்த ஆட்களை என்ன பண்ணுறாங்க. எப்படி நான் போன வாரம் சொன்ன ஒரிசாவில் நிறைய பேர் இறக்கிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு ஆள் அனுப்புகிறான். தெரியுங்களா? நீங்கள் எங்கே போகணும் போய் பாருங்கள். சென்ட்ரல் ஸ்டேஷன் போகணும், இங்கே போங்க. வேறு எங்கே இருக்கு? ரயில்வே ஸ்டேஷனு. எக்மோர் போய் இறந்து நிற்கணும். குறிப்பாக அந்த வடநாட்டிலேருந்து வருகிற வண்டியில் பார்த்தா நம்பாங்க நிறைய பேர். நம்பலாம் யார்? நம்மளும் வடநாட்டுக்காரன் ஆகிட்டோம் எல்லாம். ஒருத்தன் நேற்று ஒரு வீடு மதிரிக்க போகிறேன். அவர் தாத்தா தான் பார்த்தா ஒரு செக்யூரிட்டி. ஏன் போலே அத்தா ஹே ஜிமாலமே அப்படின்றாரு. எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அவரும் தமிழ் தான் பேசுகிறார். அவர் தமிழ் தான். அவர் வேறு வழி இல்லாமல், ஏன்னா அங்கே இருக்கிற நிறைய பேர் ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஃப்ளாட்டில் இவரும் ஹிந்தி தான் பேசுகிறார். ஏங்க தமிழ் தெரியுமா? தெரியும், தமிழில் பேசுங்க. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, அவனுக்காகவே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நாமும் ஹிந்தி கற்றுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்போ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இறங்குவாங்க. இறங்கணும் அப்படி பிரிக்கிறாங்க. என்ன பண்ணுறான், நீங்களாம் அங்கே போங்க, ஒரு ஆள் இருப்பார், அவர் ஏஜென்ட் இருப்பார், இவங்களெலாம் தூக்கி அந்த பக்கம் போங்க, இவங்களெலாம் தூக்கி இந்த பக்கம் போங்க, அப்படி என்று வட சென்னை, அந்த மத்திய சென்னை என்று ஆள்களை பிரிக்கிற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு தன்னுடைய பணியை செய்வதற்காக இந்த சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். நீங்கள் கேட்கலாம், ஃபாதர் 12 பேர் தானே இருந்தாங்க, ஏன் இந்த 72 பேர் அப்படின்னா, இதற்கு நிறைய விவிலிய பின்னணிகள். என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா, துவக்க காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு 12 குளங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க, 12 குளங்கள். அந்த குளங்கள் தான் எல்லாம் எடுத்து செய்யலாம். ஆனால் நிறைய பேர் முணுமுணுயா அப்படின்னா நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது தான் மோயிஸ் என்ன பண்ணுறார், 70 ஆட்களை நியமிக்கிறார். அங்கே இருந்த இடத்துல எல்லாம் பெரியவங்க, நல்லா படித்தவங்க அப்படின்னு கூப்பிட்டு அவர்களை நியமித்து, நீங்கள் தலைவர்களாக இருந்து, அந்தந்த பகுதியில் தலைவராக இருந்து இந்த கூட்டத்தை, நீங்கள் இனத்தை வழி நடத்துங்க அப்படின்னு சொல்வதை நமக்கு என்னாகவும் 11:16 எடுத்து வாசித்தா அவங்களுக்கு மிக அழகாக செய்யும். அப்போ நான் பார்க்குற ஒரு பகுதி இது. இரண்டாவது பகுதியே இந்த 72 பேர் அப்படின்னா, விரைவில் அன்னைக்கு சொல்கிறாங்க சில பேர் 72 நாடுகள். அந்த அப்போ அவர் இருந்த சமயத்தை இந்த பைபிள் எழுதிய போது 72 நாடுகள். இப்போ எத்தனை நாடு இருக்குது தெரியுமா உனக்கு? உலகத்தில் எத்தனை நாடு இருக்கு? எதுவுமே தெரியல. மொத்தம் எத்தனை நாடு இருக்கு உலகத்தில்? 157, 6, 5, 157, 9. ஓகே, ஏதோ 6, 159 நாடுகள் இங்கே உலகில் குட்டி குட்டியாக போய் அப்படியே பெரிய வச்சுட்டான். அப்போ இந்த 22 அப்படி 70 அப்படின்னு சொல்வது அப்போ இருந்த நல்ல 70 நாடுகள். 70 நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். லூக்கா நற்செய்தி பார்த்தீங்கன்னா யாருக்காக நற்செய்தி எழுதினார் பார்த்தீங்கன்னா பிற இனத்திற்காக தான் எழுதினார். அப்போ நற்செய்தி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் இங்கேயே ரவுண்ட் அடிச்சே கூடாது, அங்கேயே எல்லாருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். மூளை முடுக்கெல்லாம் போங்க, உலகினுடைய கடை எல்லைக்கு சென்று நற்செய்தி இங்க பாருங்க, ரொம்ப அழகாக அவன் நற்செய்தி யோவான் நற்செய்தியால் மட்டும் தான் இந்த பதிவு செய்ய வந்த. நீங்கள் நம்ம வாசித்த இந்த வாசகம் யோவானில் மட்டும்தான் இருக்கும், மற்ற நற்செய்தியால் பதிவு செய்யல. ஏன் அப்படின்னா இயேசுடைய நற்செய்தி வெறுமனே கலிலேயா, யூதேயாவினுடைய மூளை முடுக்கெல்லாம் உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை தான் இந்த 72 பேரை இயேசு நியமித்தார், அவர்களை அனுப்பியதாக நாம் பார்க்கிறோம். அப்போ யாருடைய நற்செய்தி இன்னைக்கு அறிவிக்கணும்? இன்னைக்கு நிறைய பேரெல்லாம் நற்செய்தி இன்னைக்கு பயங்கரம். இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகம் நான் யோசிச்சு கொண்டு இருந்தேன், வேற லெவலில் இன்னைக்கு கிறிஸ்தவம் இல்லாத ஒரு ஊர் இல்லை, ஒரு கிராமம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க இன்னைக்கு பாஸ்ட் ஆகிட்டாங்க. நிறைய மீடியா பாடல்கள் வழியாக, மெசேஜஸ் வழியாக, நிறைய கூட்டங்கள் வழியாக இன்னைக்கு உலகம் முழுவதுமே இன்னைக்கு இயேசுடைய நற்செய்தி அறிவிக்கப்பட்டு. சில நேரம் நான் இப்போ யாருடைய நற்செய்தி அறிவிக்கணும்? யாருடைய நற்செய்தி அறிவிக்கணும்? ஆமாம், ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க நற்செய்தியை பற்றி தான் இன்னைக்கு வந்துருங்க, இன்னைக்கு பாருங்க அதிசயம் நடக்கும் பாருங்க, லைவ் அப்படின்ட்டு நிறைய இப்போ நிறைய ப்ரோக்ராம். நான் உங்களை குறையாக சொல்லலை, ஆனால் ஏசு மிக அழகாய் சொல்றா,
எதற்காக அனுப்புகிறார் என்பதை அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டு இயேசு கனவு கண்ட அந்த இறையாட்சியை நனவாக்க வேண்டும் என்பதுதான் மிக அர்த்தமுள்ள ஒரு நற்செய்தியை அவர்களுக்கு அறிவிக்க அனுப்புகிறார். அவங்க போகும்போது எப்படி இருக்கணும், இந்த நற்செய்தியால் எப்படி இருக்கணும் என்பதை பற்றி கூட மிக அழகாக சொல்வதையும் பார்க்கணும். நான் கூட பிரதராக இருந்தப்போ அந்த காலத்தில் சாமியாரா அவருக்கு முன்னாடி பிரதராக கேட்டேஷன் கிளாஸ்லாம் போவோம்ல, அப்போ இந்த பகுதியெல்லாம் பசங்களுக்கு எடுத்து சொல்வோம். என்ன மாதிரி இப்போது தேவடைத்தல் அறுவடைய மிகுதி வேலை ஆட்களோ குறைவில். அப்போ ஒரு நாள் நான் கூட இந்த மாதிரி பசங்களுக்கு 72 பேரை கடவுள் அமிச்சாரா, இந்த வசனம் பார்த்தாண்டா நான் கூட சாமியாராக போகணும் ஆசைப்பட்டேன் அப்படிலாம் சொன்னீங்க. கூட யாராவது சாமியாராக நான் போங்கடா, அந்த காலத்தில் இப்போ இல்லை, அப்போ மறைக்கல்வியில் சொல்லி கொண்டு இருந்தேன். அப்போ வேறு எதாவது முடிச்சு ஏதாவது கேள்வி கேள்மடா, டவுட் எதாவது இருக்கடா உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பையன், பிரதர் எனக்கு டவுட் இல்லை, என் பக்கத்தில் இருக்க பையனுக்கு டவுட்டுண்ணா, என்ன அது சொல்கிறான் அப்படின்னு அவன் சொன்னான். இல்லை இயேசு அனுப்புறது ஓகே, நீங்கள் சொன்னீங்க 72 பேர் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொன்னீங்க, அதுக்கிட்டும் நீங்கள் எப்போ வீட்டுக்கு அனுப்புவீங்க அப்படின்னு பையன் கேட்க சொன்னான். நீங்கள் எப்போ, நீங்கள் பொக்கா போட்டுன்னு இருக்கீங்க, தயவுசெய்து நீங்கள் எப்போ எங்களை அனுப்ப போகிறீங்க, வீட்டுக்கு அனுப்ப போகிறோன்னா சாமியார் ஆகுதுங்களே, எப்போ வீட்டுக்கு அனுப்ப போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். இன்றைக்கி நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் பணி அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட நம்ம இன்றைக்கி சிந்திக்கலாம். கடவுளை யார் ஒன்று நான் கடந்த வாரம் சொன்னேன், கடவுள் பெரிய படித்தவர்கள் மேதைகள் எல்லாம் அழிக்கவே இல்லை. நீ நல்லா வசதியாச்சிய களிமண் கடவுள் விட்டு கட்டுவோர் விளக்கிய கல்லே வீட்டிற்கு மூளைக்கல்லாயிற்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விழுத்து பார்த்தீங்கன்னா சார், நான் நிறைய பேர் சொல்ல முடியும், ஆடு மாடு மேய்த்தவர்கள், பேச தெரியாதவர்கள், எனக்கு தொத்து வாயி திக்கு வாயி எனக்கு அப்படிலாம் சொன்னவங்க தான் கடவுள் தன்னுடைய பணிக்காக அழைத்திருக்கிறார். அவர்களை மிகப்பெரிய தலைவர்களாக அல்லது மிகப்பெரிய இறைவாக்கியராக உருவாக்கியிருப்பதை பார்க்க. அவர் ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா மிக அழகாக சொல்வது, தகுதியற்றவர்களை அழைத்து அவர்களை என்ன பண்ணுறதான் தகுதிப்படுத்துகிறார். அப்போ இந்த பணிக்கு யார் வேணா வரலாம். வெறுமனே இனிமே சாமியார் நாங்கள் தானே, நாங்களும் உங்களை மாதிரி தான் அந்த பக்கம் உட்காந்துட்டு இங்கிலீஷ் பேச தெரியாமல் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு தான் ஒரு ஏழ்மையான குடும்பம் வசதியெலாம் இல்லை. ஆனால் பாருங்களேன், அந்த அழைப்பை உணர்ந்து கொண்டு எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதில் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இயேசுடைய பணி வாழ்வை தொடர வேண்டும். அதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விடுக்கிற முதல் செய்தியாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது செய்தி அப்படி கூட யோசிச்சு கொண்டு இருந்தேன். நீங்கள் போகும்போது எதெல்லாம் எடுத்துன்னு போனோம், என்ன சொன்னார் இயேசு, என்ன சொல்றாரு, எதனை எடுத்துன்னு போலாம் சொல்றாரு, எதையும் எடுத்துன்னு போக வேண்டாம். பணப்பையோ வேறு பையோ மிதியடியோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். சான்ஸே இல்லை. அது உண்மையிலும் உண்மை. ஒரு நிகழ்ச்சியை நான் வாசித்தேன். ஒரு காணொலியில் ஒரு பையன், ஒரு வாலிபன் வச்சுக்கலாம், 40-35 வயசு பையன் பணத்தை அப்படியே இறைக்கிறான். இங்கே இல்லை, பணத்தை அப்படியே வெளிநாட்டில் உங்களுக்கு தெரியும் டாலர் அப்படியே தூக்கி போட்டே கொண்டே இருக்கிறான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, அப்படியே பார்த்துருப்பீங்களா? அவன் கீழே இந்த ஆயில்லாம் வண்டி ஒரு தடவை நான் பார்த்தேன், போன 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டேங்க் ஆயில் வண்டி அது அப்படி கீழே விழுந்துச்சு. எல்லாம் பிடிச்சின்னு போகிறான். அது சமையல் எண்ணெய் தான், ஆனால் சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வயிறு வலிக்கும். அவன் கேனா நம்மளுக்கு ஓசியில் பினாயில் கொடுத்தா கூட விட்டு வைக்க மாட்டான். சரியா? அப்போ இந்த பணத்தை அவன் என்ன பண்ணுறான், அப்படியே இந்த காட்சி இப்படியாக இறைத்து கொண்டே இருக்கிறான். அப்படியே எல்லாரும் அப்படியே போய் உங்களுக்கு தெரியல, பணம் என்றான் பிணமும் வாங்கி திறக்கும். பணத்தை எல்லாம் அப்படியே போட்டுக்கிறான். எல்லாரும் அப்படியே ஓடி போய் எடுக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு இறையா அவனுக்கு அறிவு இருக்கா? பணத்தை யாராவது போய் தூக்கி போடுவாங்களா? இப்படியா போடுவாங்க? யாராவது ஏழைகள் கொடுத்துருக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்குறான். அப்போது அந்த பணத்தை இறைத்து கொண்டிருந்தவர் சொல்கிறாரு, இது ஏன் பணம் இல்லைங்க, இது என் ஃப்ரெண்டு பணம். இது ஏன் பணம் இல்லை, என் ஃப்ரெண்டு பணம். என்ன பண்ணா, என் ஃப்ரெண்டு கொரோனாவால் அவன் செத்து போயிட்டான். அவன் சாபத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொன்னான், நான் சேர்த்து வைத்த பணம் என் உயிரை காப்பாற்றவில்லை. அப்போ இந்த பணம் டேஷ், இந்த பணத்தால் ஒன்றுமே இல்லை, தூக்கி போடுறான் அப்படின்னு சொன்னான். அவன் தூக்கி போட சொன்னான். நான் இப்படி தூக்கி போட்டு கொண்டேன் வேறு நகைச்சியாக. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அணைக்கிற பணிவாழ்வில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தை சொல்லுவாங்க த ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட். நிறைய சபைகள் எல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. சலேச சபை, ப்ளூனி சபை, இப்படி நிறைய ஜெஸ்விட்ஸ் சபை, நிறைய சபைகள்லாம் உருவாக்கும் போது நீங்கள் பார்க்குற இந்த பில்டிங்லாம் இல்லை, இவ்வளோ பெரிய கல்வி நிறுவனம் இல்லை, இவ்வளோ பெரியலாம் எதுவுமே இருக்காது. ஆனால் ஒன்றுமே இருக்காது. யாரோ நல்ல உள்ளங்களுடைய தாராள நன்கொடையால் இதான் ப்ராவிடன்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய பராமரிப்பு அப்படின்னு சொல்கிறான். நீ பாருங்க, அவன் சொல்கிறார், உணவோ கைப்பையோ மிதியடியோ எதுவுமே எடுத்து செல்ல வேண்டாம். நீங்கள் போங்க,
உங்களுக்கு என்ன வேணும் பாருங்க, ரொம்ப அழகாக சொல்றார். கூலிக்கு உரிமை உடையவர், ஏனெனில் வேலையால் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. நம்ம கடவுளுடைய பணியை செய்யும் போதும் கடவுள் நமக்கானதை நிச்சயமா கொடுப்பார். அப்ப ரொம்ப அழகான இந்த 2வது பகுதியோட யோசிச்சு பார்த்தேன் இன்னைக்கு நான். அப்ப கடவுள் இன்னைக்கு எவ்வளோ உலகம் முழுவதும் எவ்வளோ அற்புதமான பணிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. எத்தனை நற்செய்தி மறைப்பணியாளர்கள், எத்தனை சிஸ்டர்ஸ், எத்தனை பொதுநிலை இன்னைக்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து கொண்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு எங்கேருந்து உதவி வருது? நாங்கள் பணம் எடுத்து வரல, நான் எங்கே எடுத்து என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. நீங்கள் கொடுக்குற பணம் தான், நீங்கள் வச்சு தான் நீங்கள் கொடுக்கறத வச்சா நான் சாப்பிட்றேன். அப்போ நான் என்பது நான் பங்கு தந்தையாக சொல்ல ஒரு பங்கு. இது மாதிரி உலகம் முழுவதுமாக எத்தனை ஆலயங்கள், எத்தனை இறையாட்சி பணியை. அப்போ இது எப்படி நடக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்ற வசனம், நான் வரும்போது கார் எடுத்துன்னு, நான் பெரிய பேக் எடுத்துன்னு, எனக்கு நகை செயின்லாம் போட்டு மோதிரம் போட்டுக்கிட்டு வாட்சி கட்டிக்கிட்டு என்னுடைய லைஃப்காக நான் வரல. நான் ஆண்டவருடைய பணியை நிறைவேற்றுறது. அப்போ அவர் என்னை அழைத்தவர், அவர் என்னுடைய தேவைகளை என்ன பண்றாரு, சந்திக்கிறார். ஏன் தேவையை மட்டும் இல்லை, இங்க இருக்கிற உங்க தேவை. நம்ம ஒரு ஆலயம் கட்டணும், நம்ம வேற ஏதாவது பண்ணணும், நிறைய நல்ல உள்ளங்கள் வசதியானலாம் செய்யுங்க, மக்களுக்கு சாப்பாடு போடுங்க. இது மாதிரி செய்கிற போது இதுதான் தொடர்ந்து இதுதான் ஆண்டவருடைய நற்செய்தி பணி. அவை மிக அழகாக நான் சொல்ற மாதிரி நீங்க ரொம்ப அழகாக சொல்றேன். 3வது விஷயம் பாருங்க, இந்த பணி ரொம்ப எளிதான பணி இல்லை. என்னவா, நான் எங்க அனுப்புறேன், உங்களை ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை போல அனுப்புகிறேன்னு சொல்றான். ஒரு பக்கம் நாணயத்துடைய 2 பக்கங்கள் தான். ஒரு பக்கம் தான் நாணயம் செல்லாது. ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி சாமியார் லைஃப் கார் வச்சிருக்காரு, நல்லா சாப்பிட்றாரு, எவ்வளோ பேருப்பா, எல்லாம் ஜாலி புகழ்லாம். இன்னொரு பக்கம் எதிர்ப்புகள், நிறைய குறைகள், நிறைய பலவீனங்கள். அப்போ இந்த ஓநாய்கள் என்பது 2 பேருமே வச்சுக்கலாம். சாமியாரும் வச்சுக்கலாம், சாமியாருடைய குறைபாடுகள், அது மறைப்பணியாளர் குறைபாடுகள். மக்கள் நிறைய நேரங்களில் நிறைய எதிர்ப்புகள். இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகில் பார்த்தீங்கன்னா அழகாக கடந்த 3ஆம் தேதி இங்கே பக்கத்தில் இருக்க சென்ட் தாமஸ் மவுண்ட் அப்படி தெரியல, அது மைனர் பசிலிக்காமாக உயர்த்தினாங்க. அப்போ நம்முடைய திருத்தந்தையினுடைய தூதர் ஒருத்தர் இருக்கார். அவர் நம்முடைய பாம்பேயில் இருக்கார், எங்க டெல்லியில் இருக்கார். அவர் மறை உரை ஆற்றுகிறார். தோமா ரத்தம் சிந்தி மறை சாட்சியாய் மறித்து போனார். அவருடைய நினைவை 500 ஆண்டுகளாக இந்த இடத்துல நம்ம கொண்டார். அவர் இந்திய நாட்டுக்கு வந்தார், தமிழகத்துக்கு வந்தார். ஆனால் நேரம் நெருங்கி சொல்றார், இன்னும் காலம் நெருங்கி வந்து விட்டது. காரணம், நாம கூட ஒரு நாள் மறை சாட்சியை ஆண்டு தான் போகணும். ஏன்னா நம்மளை ஆண்டு கொண்டு இருப்பவர்கள்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த RSS பிஜேபி நமக்கு தெரியல. நீங்கள் அந்த பக்கம் வடநாட்டுலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக நம்ம ஒரு வழிபாடு நடத்த முடியாது, பாட்டு போட முடியாது, ஜபிக்க முடியாது. நிறைய இடர்பாடுகள், நிறைய பேர் அடைச்சு உடைக்கிறது, ஆலயங்களை இடிப்பது அல்லது தொந்தரவுப்படுத்துவது, நிறைய நம்ம நிறுவனங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தொல்லை கூட. அப்புறம் ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை போல நான் உங்களையா. அப்புறம் நீங்க சோர்ந்து போக கூடாது. இன்னைக்கு முதல் மாசம் ரொம்ப அழகா ஏசாயா சொல்றார், பால் குடி போல ஒரு குழந்தை எப்படி ஒரு தாய் பால் ஊட்டுவாளோ, அவளை தேற்றுவாளோ, அவளை எப்படி மடியில போட்டு சாட்சிப்பாலோ மார்பில் போட்டு, அது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்றேன். அப்போ இந்த பணி வாழ்வு இப்போ நீங்கள் நான் யோசிச்சு கொண்டு இருக்கேன். இப்போ சாமியாருங்க இந்த வருஷம் நம்ம மறை மாவட்டத்தில் 5 பேர் ஆனாங்க. இப்போ நிறைய பங்கு சாமியார் ஒரு 4-5 பேர் வயசாகிடுச்சு, ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வயதானவர்கள், இறப்பு, மூப்பு, ஒரு பக்கம் சாமியாரை வர வேண்டிய எண்ணிக்கையுடைய குறைவு. இப்போ நாளைக்கு இந்த பங்குகள்லாம் இன்னும் வளர்ச்சி பெறணும், ஏன்னா இன்னும் நிறைய பங்குகள் வளரும். அப்போ அங்கே பணி செய்வதற்கான ஆட்கள், அதை ஆண்டவர் சொல்றார், அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு. நீங்கள் என்ன சொல்லுங்க, 1 கண்ணே கண்ணு, எனக்கு இருக்குது 2 அதை எங்கே கொடுக்குது, என்ன பார்க்கவே மாட்டான், அவன் போய் எங்கே சாமியார் அசிஸ்டாக போகிறான் அப்படிலாம் நீங்கள் சொல்லுது. ஐ ரீட் த மைண்ட் வாய்ஸ், நான் ரீட் பண்ணிட்டேன். ஆனாலும் கூட இன்னைக்கு என்ன பண்ணா, முதல்ல இந்த பணி தொடரணும். ஏசு கனவு கண்ட இந்த இறையாட்சி பணி பாருங்க. ஒரு அந்த நிகழ்ச்சி சொன்ன மாதிரி அந்த ஜார்ஜ் ஸ்டார்ட் காலையில் ஒரு காலில்லாத ஒரு ஆள் எழுந்து நான் நச்செய்தி சீனாவுக்கு போய் நச்செய்தி அறிக்கிறேன். அப்போ அவன் சொல்ல மாதிரி 2 கால் உள்ள இத்தனையோ பேர் இன்னைக்கு அது அறிவிப்புக்கு நமக்கு 1000 வேலை இருக்குது, அதெல்லாம் விடுங்க. அது சாமியார் சிஸ்டர், எத்தனை காலம் சாமியார் சிஸ்டர் உட்காந்து சிஸ்டர்லாம் பாருங்க. நம்ம பங்குல எல்லாம் வயது மூப்பான குறையா சொல்ல நிறைய உழைத்தவர்கள். அவங்க இன்னைக்கு அவங்களுடைய காலெல்லாம் இன்னும் அதுக்கப்புறம் அடுத்த வரணும், சிஸ்டர்ஸ் வரணுமா இல்லையா? அப்போ தானே அந்த பணியை தொடர முடியும். வரவே இல்லையே. அப்போ இன்னைக்கு நீங்கள் கனடாவெல்லாம் போனீங்க, வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் மூட்டாங்க. பெரிய பெரிய ஆலயங்கள் எல்லாம் மாதிரி ஆயிடுச்சு, இந்த மால் ஆயிடுச்சு, ரெஸ்டாரண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பணி செய்வதற்கு ஆட்கள் இல்லை, மக்கள் இல்லை, சாமியார் இல்லை, மக்கள் இல்லை, அவ்வளோதான். இன்னைக்கு எல்லாமே ஆலயங்கள்லாம் பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இன்னைக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லாமல் திண்டாடுறான். ஏன்னா அங்கே குருக்கள் இல்லை, அங்கே அருள் சகோதரர்கள், அருள் பணியாளர்கள், அருள் சகோதரிகள். இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வருமானா
வர்றதுக்கு ரொம்ப தூரம் இல்லை, ரொம்ப கிட்டதான் இருக்கு. அவை நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் 72 பேரை அனுப்புகிறார், நற்செய்தி அறிவிக்க சொல்றான். இன்னைக்கு நாம தான் நற்செய்தி. சாமியாருங்க சிஸ்டம் மட்டும் இங்கே எல்லாமே நீங்கள் எல்லாமே நற்செய்தி. ஒரு மரியாதை சேனையோ, ஒரு ஜபக்குழு, ஒரு அன்பிய பொறுப்பா, சின்ன சின்ன விஷயம் நம்ம இன்னைக்கு செய்கிற போது இன்னைக்கு இந்த காட்டு தீ போல இன்னைக்கு இந்த நற்செய்தி பரவி கொண்டே இருக்கும். ஆகவே நான் சொல்றேன், இந்த பணி செய்வதற்காக நம்ம முதல்ல நமது நேரத்தை கொடுக்கணும், அதை தாகமாக வரணும், முன் வரணும். அதை நான் இன்னைக்கு யோசிப்பேன். நாம் அனைவருமே நற்செய்தியின் தூதுவர்களாக வாழக்கூடிய அழைப்பை இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அதை கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை வாழ்விக்க கூடியவர்களாக மாற அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வு இணைந்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நீரை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். திருப்பாடல் 33:9 இப்படியாய் சொல்கிறது, ஆண்டவர் எத்தனை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள், அவர்கள் நம்பிக்கை கொள்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரை இந்த அற்புதமான நாளிலே, இந்த திருப்படியிலே நம் அனைவருமாக ஒரே குடும்பமாக இணைந்து ஜெபிக்கவும், இந்த இறை வார்த்தையின் வழியாக அவர் பேசுவதை கேட்டு கொண்டிருக்கிற நாம் அவருடைய அழைப்புக்கு செவிமடுக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அப்படியான அற்புதமான தெய்வத்துடைய உடனிருப்பை உணர்ந்து கொண்டவர்களாக நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகளை, தேவைகளை அவருடைய பாதத்தில் நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே எம் இறைவா, ஓநாய்களுக்கு இடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் என்ற இறைவா, தீமைகள் தலைவிரித்து ஆடும் இவ்வுலகில் உமது தூய திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரையும் நீர்தாமே பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆறுபோல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன் என்கின்ற வாக்குறுதியை இன்றைய முதல் வாசகம் மூலம் தருபவரே, முண்டு வரும் போர்களாலும்
யுத்தங்களாலும் நீடித்து வரும் சண்டை சச்சரவுகளாலும் பயங்கரவாத தீவிரவாத வன்முறைகளாலும் நிலைகுலைந்து போயுள்ள இவ்வுலகில் அமைதி ஆரென பெருக்கெடுத்து ஓடவும் தலைவர்கள் யாவரும் சமாதானத்தின் பாதையை தேர்ந்தெடுக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இரக்கமும் அமைதியுமாய் இருக்கின்ற எம் இறைவா, இன்றைய உலகில் நோய்களினாலும் கடன் பிரச்சனைகளினாலும் பில்லி சூனியம் கட்டுப்பாடுகளினாலும் துன்பப்பட்டு வருந்தி வாடிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்கள் மீதும் உமது இரக்கத்தின் கண் பார்வை கொண்டு அவர்கள் மேல் இரக்கமும் அமைதியும் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, புதிய கல்வியாண்டை தொடங்கியிருக்கும் எம் பிள்ளைகள் அனைவருக்கும் தூய ஆவியின் அருளால் நன்றாக படிக்கவும் நல்ல நண்பர்களை உருவாக்கி கொள்ளவும் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தாமல் வருங்கால வாழ்க்கைக்கு அவசியமான அடித்தளத்தை நன்றாக அமைத்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்கவும் கிறிஸ்துவின் சாட்சிகளாக எப்பொழுதும் வாழ வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எங்களின் அரணும் கோட்டையுமான இறைவா, இன்றைய திருவழிபாட்டை சிறப்பிக்கும் எம் தோமையார் அன்பிய மக்களை உம்மிடம் வேண்டுகிறோம். இவர்கள் உண்மையான ஆன்மீக வாழ்வின் அர்த்தம் உணர்ந்து அர்ப்பண உணர்வோடு செயல்படவும் இதனால் தங்கள் வாழ்வில் உமது அருளை பெற்று வாழ்வில் உயரவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் மௌனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். நம்ம ஒவ்வொருவரையும் இந்த திருமுடுக்கு எனும் திருப்பெரு சாதனத்தினால் ஈஸ்வருடைய பிள்ளைகளாக அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ அழைப்பு கொடுத்திருக்கிறார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விலே ஒரு கணவன் மனைவியாக, பிள்ளைகளாக, குடும்பங்களாக, சகோதர சகோதரிகளாக, அன்பியங்களாக, பங்கிலே பல விதமான பொறுப்புகளை தாங்கியவர்களாக நாம் அனைவரும் ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும். தொடர்ந்து செய்வதற்கான தாகத்தையும் ஆர்வத்தையும் தர வேண்டும். இன்னும் ஆண்டவருடைய பணி செய்வதற்கான இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும். இன்னைக்கு முதல் வாசம் சொல்வது போல ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர், நம்மை தாளாட்டுகிறவர், நம்மை தன்னுடைய தோளிலே சுமந்து கொள்ளக்கூடிய தெய்வம் நம்மோடு இருக்கிறார். நாம் செய்கிற பணிகள் ஏற்படுகிற தளர்ச்சிகள் அல்லது ஏற்படுகிற வருத்தங்கள், விருப்பு வெறுப்புகள், கோபதாபங்கள், ஏமாற்றங்கள், இப்படியாக நாம் சோர்ந்து போகின்ற போதெல்லாம் ஆண்டவருடைய உடனிருப்பை தாய் போல தேற்றுகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே வாழ அருள் வேண்டுவோம். அன்பு தந்தை இறைவா, அருமையானது அல்ல நாளுக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது கொடுத்த அற்புதமான இந்த அழைப்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நாங்கள் மனிதர்களாக, அதுவும் கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்கர்களாக உம்மை அதிகமாக அனுபவித்து உமது உடனிருப்பை உணர்ந்து கொண்டு உமக்கும் பிறருக்கும் உண்மை உள்ள, அன்புள்ள, நேர்மை உள்ளவர்களாக வாழ எங்களுக்கு நீ கொடுத்த இந்த அழைப்பிற்காய் நன்றி. அப்பா, நாங்கள் ஏறெடுத்த எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ள கிடங்களே புதைந்திருக்கிற எங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்து அவற்றையெல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை பாடல்.
நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் நீங்கள் காய்ந்து கனிந்த கனிகளும் ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பறந்து விரியும் பறவைகள் அவை பாடும் கடல் வாழ் விலங்குகள் காற்றும் கடலும் கார்முகில் வானவில்லும் நிலவும் விண்மீன்களும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தேன் நான் தர அனைத்தும் உந்தன் காணிக்கை. நினைத்தேன் அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் எமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஏந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்களும் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு முதியரின் ஆதரவை அளிக்கிறீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் மலமற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதரணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுனை காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி
ஆண்டவரே நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுபனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனவை இரவிருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்களில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினை உயிர்ப்பின் விளைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீன்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று மக்கு ஒழியும் புரிய தகுந்தவரை ஏற்றுக்கொண்டேன். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலின் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரிடம் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திருளும். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த மாதத்துடைய இந்த 6வது நாளை காணக்கூடிய அருளை ஆண்டவர் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார். அப்படி அருட்கரமோடு இருந்து இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்த வேண்டுமாய் என்று ஆடுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழ்ந்துகிற அத்தனை பேருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய ஜெப உதவிகள் கேட்ட அவருக்காகவும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற அனைவருக்காகவும், இதோ நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்க நம்ம ஒவ்வொருவருக்கு தனிப்பட்ட வேண்டலுக்காகவும் என்றான். இயேசு இன்று உங்களையும் என்னையும் அவருடைய சீடத்திகளாக வாழ அழைப்பு விடுகிறார். அவருடைய அழைப்பினுடைய குரலை நாம் முதல்ல கேட்கணும், செவிமடுக்கணும். அதற்கு ஏற்றது போல வாழ நமக்கு தேவையான அருள்வரங்களை அவர் தருவதற்காக தயாராக இருக்கிறார். பெற்றுக்கொண்ட இந்த கிறிஸ்துவ வாழ்வுக்காக, இந்த அருள் வாழ்வுக்காக நன்றி சொல்வோம். நாங்களும் நீங்களும் நாம் அனைவருமாக ஆண்டவருக்கு சான்று பகர உன்னதமான அவருடைய சாட்சிகளாய் வாழ அருள் வேண்டுவோம். உயிர் தடுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகளும் திருமுகவழியில் ஏற்றிடும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான மிருதமிக்க மரியாள் ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பொழுது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான பொழுது அந்தோணியால், நாம் இன்று விளையாடுகிற பொழுது மரிய கொரட்டி, பொழுது திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தீப சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. எந்த ஊருக்கு சென்றாலும் இந்த ஊருக்கு, அந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என்று வாழ்த்து சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். கரங்களை விரிப்போம், கண்களை மூடுவோம்.
உலகமே இயங்கிக் கொண்டிருப்பது இந்த அமைதிக்காக தான். ஆகவேதான் அமைதிக்காக இயேசு ஜெபித்தார். நாமும் கூட அமைதிக்காக இயேசுவோடு இணைந்து அவர் கற்பித்த ஜெபத்தை ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு இடம் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி இளமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதலுக்கு முடிந்தவரே, எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே, நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை, நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து எங்கள் இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களையும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தை, நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்துடைய திருவிடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவருடைய இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படை தூய ஆவியார் ஒத்துழைப்பார். உமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவர் இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தால் எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்துகளை விடுவித்து நாங்கள் இன்று உடைய கட்டளைகளை கருத்துணிக்க செய்துள்ளோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனை செம்மறி தன்னுடைய இறையாட்சி கனவை நனவாக்க நம் அனைவருக்கும் அழைப்பு விடுகிறார். அந்த அழைப்பிலே நிலைத்து நின்று பணியாற்ற தேவையான சக்தியை தர தன்னையே விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆண்டவா, என்னோடு பேசவா, ஒரு பாதம்
திருமண அறிக்கைகள். நமது பங்கையை சேர்ந்த தந்தை அம்பரோஸ் தாய் லூர்து மேரி இவர்களின் மகள் ரூபி என்பவருக்கும், நமது சென்னை மயிலை மறை மாவட்டம் திருமுல்லவாயில் பங்கைச் சேர்ந்த தந்தை கிறிஸ்துராய் தாய் விக்டோரியா இவளின் மகன் அம்புரோஸ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படும். இது மூன்றாவது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்கும் உங்களுடைய கடமை. அன்புகளே, இந்த பொது காலத்துடைய 14வது ஞாயிறு வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி இப்பொழுது பெனடிக்ட் துறவு மட தலைவருடைய விழா. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்படி முடிந்தவுடன் பங்குபெறி மற்றும் அன்பிய பொறுப்பாளருக்கான கூட்டம் நடைபெறும். எனவே பொறுப்பாளரும் தவறாத கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். நம்முடைய கிளை பங்காகிய கணபதி நகரில் இருக்கிற இரக்கத்தின் மாதா சிற்றாலயமானது புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே உங்களுக்கு தெரியும், அதனுடைய நிதி திரட்டுவதற்காக அந்த பகுதி வாழ் அன்பிய மக்கள் நம்மளை உதவி கேட்டிருக்காங்க. பெருசாக நம்ம உதவி செய்ய முடியாது, ஆனால் இந்த உதவியை கண்டிப்பாக நம்ம செய்ய முடியும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து காலை திருப்படி முடிந்தவுடன், காலை 6:30 மணி திருப்படி முடிந்தவுடன் 2வது திருப்படி முடிந்தவுடன் அவர்கள் காலை உணவுகளை டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வைப்பாங்க. ஆகவே நீங்கள் அவங்களை சப்போர்ட் பண்ணணும். எனவே நிறைய சண்டேயில் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதில்லை, செய்ய மாட்டோம். எனவே இது அற்புதமான ஒரு முயற்சி. ஒரு அழகாக வந்து ஆலயத்தை புனரமைக்கிற பணியை செய்கிறாங்க. நாம் அவங்களுக்கு காசாக கொடுக்க வேணும், மாறாக அவர் செய்கிற அந்த உணவுப் பொருட்களை பிரேக்ஃபாஸ்ட் தான் ரொம்ப பெருசாக இருக்காது, கம்மியான விலையில் தான் இருக்கும், 30-40 ரூபா தான் இருக்கும். ஆகவே அடுத்த வாரத்திலிருந்து காலை முதல் திருப்படி முடிந்ததும் 2வது திருப்படி முடிந்ததும் இந்த காலை உணவு வகைகள் விற்கப்படும். அதை வாங்கி அந்த பகுதி வாழ் மக்களுக்கு உதவி செய்ய அன்போடு அழைக்கிறோம். அவ்வாறே நாம் நம்முடைய வீடுகளை சந்திக்கிற நிகழ்வை துவங்க இருக்கிறோம். வருகிற 7ஆம் தேதி திங்கட்கிழமை டான்போஸ்க் அன்பிய குடும்பங்கள், 9ஆம் தேதி புதன்கிழமை தோமையார் மற்றும் மிக்கேல் அதிதூதர் அன்பிய குடும்பங்கள், 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித ஆக்னஸ் அன்பிய குடும்பங்களானது சந்திக்கப்படும். மாலை 5:30 மணிலிருந்து இரவு 8:30 மணி வரை வீடுகள் சந்திக்கப்படும். இன்றைய ஞாயிறு வழிபாடை அர்த்தமுள்ள விதத்தில் நமக்கு சிறப்பித்து கொடுத்தவர்கள் புனித தோமையார் அன்பியத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரபடி கொடுத்து அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலி புனித ஜான் மரிய கொரட்டி அன்பியத்தினர் சிறப்பிப்பாங்க. அன்புகள் நீங்கள் வெளியில் பார்த்துருக்கலாம், நீங்கள் ஒரு பெரிய பேனர்லாம் வச்சுருக்காங்க, வெளியில் சில விஷயங்கள் அவங்களை அன்போடு வர வைக்கிறோம் என்று. அது எதுக்காக என்றால், வழக்கமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மறைக்கல்வி துவக்க விழாவை மேலே தான் வைப்போம், இந்த ஹாலில் வைப்போம். அந்த பிள்ளைங்க நடிக்கிற பிள்ளைகளும் அவங்க அப்பா அம்மா மட்டும் தான் இருப்பாங்க, மீதெல்லாம் போயிடுவீங்க, ஏன்னா உங்களுக்கு நம்ம டைம் இல்லை. அதனால் ஆகவே இந்த முறை ஒரு புதிய முயற்சியாக எதற்கு இந்த மறைக்கல்வி, இந்த மறைக்கல்வியுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அதற்குரிய துவக்க விழாவை ஒரு 10 நிமிடம் நம்முடைய பிள்ளைகள் நம்ம கண் முன்பாக என்பது காட்ட இருக்கிறார்கள். வெளியில் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுருக்காங்க, நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப அழகாக வெளியில் வந்து இன்றைக்கி ரொம்ப அழகாக இந்த நாளினுடைய தலைப்பை கூட அவங்க இந்த வருடம் முழுவதுமாக இயேசுவுக்கு நான், இயேசுவோடு நான் அப்படின்ற தலைப்போடு கூட சிந்திக்க நமக்கு வழி ஏற்பாடு செய்து கொடுத்துருக்கிறான். நம்ம கடைசி ஜெபிச்சு முடிச்சிருவேன், ஆனால் பிளஸிங் கொடுக்க மாட்டோம். அதுக்கப்புறமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிடம் மட்டும் இருங்க. நம்முடைய பிள்ளைகள் நமக்காக இந்த மறைக்கல்வி வகுப்பை இன்னும் எவ்வளவு ஆர்வமுள்ள விதத்தில் நடத்தலாம் என்பதை நமக்கு வழிகாட்டுவாங்க. தோமையாரை பற்றி இப்போது வாசிக்க கேட்டு. புனித தோமையார் வரலாறு. புனித தோமையார் இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலரில் ஒருவர். தோமா என்றால் ஐயம்பேர்வழி சந்தேக புனிதர் என்னும் கருத்து நிலவி வருகிறது. அவர் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என விசுவாச அறிக்கையை வெளியிட்டது போல வேறு யாரும் மனமிட்டு அறிக்கையிடவில்லை. இவர் இந்தியாவிற்கு நற்செய்தி பரப்ப கிபி 52 வந்தார். இவர் இந்தியாவின் முதல் கிறிஸ்தவ சமூகத்தை நிறுவினார். பலருக்கு நற்செய்தி அறிவித்து மட்டுமின்றி பல அற்புதங்களை செய்துள்ளார். பலருக்கு திருமுழுக்கு கொடுத்துள்ளார். புனித தோமா கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் சமூகத்தை நிறுவினார். தோமா மீது பொறாமை கொண்டு ஆலந்தூர் பட்டூர் அருகில் உள்ள மலையில் கிபி 72ஆம் ஆண்டு இறைவனை நோக்கி மன்றிட்டு செபித்து கொண்டிருந்த போது ஈட்டியால் குத்தி கொலை செய்யப்பட்டு இறையரசின் இரத்த சாட்சியாக மாறினார். பின்னர் அவர் உடல் மெரினா கடற்கரை ஓரம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர் உயிர் நீத்த இடம் தோமையார் மலை ஆனது. புனித தோமையார் இந்தியாவில் 17 ஆண்டுகள் இருந்துள்ளார். சில காலம் சென்னை சைதாப்பேட்டை சின்னமலையில் உள்ள குகையில் தங்கியிருந்த காலகட்டத்தில் கட்பாறையில் சிலுவையை செதுக்கி வைத்துள்ளார். அதிலிருந்து 1554ஆம் ஆண்டு தொடங்கி 1704ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஆண்டுதோறும்
டிசம்பர் 18ஆம் தேதி அன்று மட்டும் சிலுவையில் இருந்து இரத்தம் கசிந்ததாக கூறப்படுகின்றன. பாறையை பிளந்து வற்றாத நீரொட்டை அவர் உருவாக்கியுள்ளார். அது இன்று வரை வற்றாமல் நீர் கசிந்து தேங்கி நிற்கின்றது. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்முடைய பங்குடைய இளைஞர்கள் ஒவ்வொரு மாதமும் சாலை ஓரத்தில் இருக்கிறவர்களுக்கு மதிய உணவாக ஒரு 100 பேருக்கு உணவு கொடுத்து கொண்டு இருக்கிறான். இது கூட நான் சொன்ன மாதிரி பல நல்ல உள்ளங்களுடைய தாராள நன்கொடையாக. ஆகவே இதை இன்று நம்முடைய பிள்ளைகள் கொடுக்கிற அவருக்கு ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நீங்கள் அப்படியே அமர்ந்தே இருங்கள், யார் எழுந்துக்கோ. நான் கடைசி ஜெபிச்சு முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமாக இந்த நிகழ்வுக்கு நாம் செல்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற உட்காருங்க நிறைவு பெற்ற நாங்கள் உமை வேண்டுகிறோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ளவும் உமையடையராது புகழ்ந்து ஏத்தவும் அருள் பெறுவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடே இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. கடைசி பாடல். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.